வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு கணக்கு பாடம் பயிற்சி புத்தகத்தின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள தொகுத்துரை மதிப்பீடு இந்த பகுதியில் உள்ள வினாக்கள் மற்றும் இதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. சரியான விடையை தேர்ந்தெடு. ஏப்ரல் மாதத்தில் எத்தனை புதன்கிழமைகள் உள்ளன? ஏப்ரல் 2026 கேலண்டர் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குழந்தைகள்கிட்ட இந்த கேலண்டரை காட்டி இந்த கேள்வியை கேளுங்க. ஏப்ரல் மாதத்தில் எத்தனை புதன்கிழமைகள் உள்ளன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களாகவே எண்ணி சொல்லிடுவாங்க. இதுக்கு சரியான பதில் ஆவண்ணா 5. இம்மாதத்தில் 7 மடங்குகளை தேதிகளாக கொண்ட கிழமை. இதையும் ஈஸியான கேள்வி தான், குழந்தைகள் தாங்களாகவே கண்டுபிடிச்சிருவாங்க. செவ்வாய்க்கிழமை. இம்மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை வரும் தேதி 3/4/2026. முகிலனின் பிறந்த நாள் ஏப்ரல் முதல் நாளுக்கு முந்தைய நாள் எனில் அன்றைய தேதி 31/3/2026. 2026 ஏப்ரல் மாதத்தில் திங்கட்கிழமைகள் வரும் சரியான வரிசையை தேர்ந்தெடு. நாள் இருக்கு பாருங்கள், இதுதான் சரியான வரிசை. விடை காண்க. லிட்டர் மில்லி லிட்டர் அளவுகளில் கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு கூட்டல், 2 கூட்டல் கணக்கு, ஒரு கழித்தல் கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்குகளை நாம் செஞ்சுருக்கிறோம். ஏற்கனவே குழந்தைகளும் செஞ்சுருப்பாங்க. இந்த கணக்குகளை நோட்டில் போட சொல்லுங்கள். அதன் பிறகு அந்த கணக்குகளை செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல குழந்தைகளை எழுத சொல்லுங்கள். கீழே கடைசி கணக்கு பாருங்கள். விருந்தினர்களுக்கு அம்மா 4 லிட்டர் 500 மில்லி லிட்டர் பழச்சாறு தயாரித்தார். மேலும் சில விருந்தினர் வருகை புரிந்ததால் அம்மா மீண்டும் 2 லிட்டர் 500 மில்லி லிட்டர் பழச்சாறு தயாரித்தார் எனில் அம்மா தயாரித்த பழச்சாற்றின் மொத்த அளவு எவ்வளவு? முதல்ல தயாரிக்கப்பட்ட பழச்சாறு 4 லிட்டர் 500 மில்லி லிட்டர் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். இரண்டாவது முறை தயார் செய்த அந்த பழச்சாற்றின் அளவு 2 லிட்டர் 500 மில்லி லிட்டர். இரண்டையும் கூட்டும்போது 7 லிட்டர் அப்படிங்கிறத நமக்கு விடையாக கிடைக்குது. அம்மா தயாரித்த பழச்சாற்றின் மொத்த அளவு 7 லிட்டர். ஒரு தண்ணீர் தொட்டியில் இருந்த 600 லிட்டர் 500 மில்லி லிட்டர் தண்ணீரில் 400 லிட்டர் 350 மில்லி லிட்டர் பயன்படுத்தப்பட்டது. தொட்டியில் எவ்வளவு தண்ணீர் மீதம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது கழித்தல் கணக்கு. மீதம் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே அந்த கணக்கை கழித்தல் செய்யணும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு தெளிவாக சொல்லுங்கள். இங்கே நம்ம கழித்து போட்டிருக்கிறோம். விடை என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். 200 லிட்டர் 150 மில்லி லிட்டர். கொடுக்கப்பட்டுள்ள பண மதிப்பிற்கு ஏற்ற மதிப்பு வகைப்பாட்டினை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண மதிப்பு பக்கத்தில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு பக்கத்துலேயே கட்டம் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம அதை பிரித்து மதிப்பு வகைப்பாட்டை எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் குழந்தைகளுக்கு ஏற்கனவே கணக்குகள் பயிற்சிகள் செஞ்சுருப்பாங்க. இந்த இடத்துல அவங்கள திரும்ப செய்ய வைங்க. விடை காண்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தை காட்டுங்க குழந்தைகள்கிட்ட. இங்கு ஒவ்வொரு அடுக்கிலும் 30 முட்டைகள் உள்ளன. கீழே பாருங்கள். 5 அடுக்குகளிலும் உள்ள முட்டைகள் மொத்தம் எத்தனை? 5 பெருக்கல் 30 150 முட்டைகள். 5 அடுக்குகளில் உள்ள மொத்த முட்டைகளில் 115 முட்டைகள் பயன்படுத்தப்பட்டு விட்டால் மீதம் எத்தனை முட்டைகள் இருக்கும்? 150ல் 115 கழிச்சிட்டா மீதி 35. அப்போது 35 முட்டைகள் மீதம் இருக்கும். மீதமுள்ள முட்டைகளுடன் மேலும் 75 முட்டைகளை சேர்த்தால் எவ்வளவு முட்டைகள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மீதமுள்ள முட்டைகள் 35, சேர்க்கப்பட்ட முட்டைகள் 75, மொத்தம் கூட்டுனா 110 முட்டைகள். விடையுடன் பொறுத்துக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது குழந்தைகளை கரெக்டாக நோட்டில் போட சொல்லி சரியான விடைக்கு பொருத்தமான கோடு போட்டு இணைக்க சொல்லுங்கள். சரியாக அவங்க எழுதியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை காட்டுங்க. சரி அல்லது தவறு என்ன எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1500 மில்லி லிட்டரில் 3 அரை லிட்டர்கள் உள்ளன. சரி. 10,000 மில்லி லிட்டரை 100 லிட்டர் எனவும் எழுதலாம். தவறு. 9 லிட்டர் 250 மில்லி லிட்டர் என்பது 9250 மில்லி லிட்டர். சரி. 10,000 மில்லி லிட்டரில் 6 கால் லிட்டர்கள் உள்ளன. தவறு. 7060 மில்லி லிட்டர் என்பது 70 லிட்டர்
60 மில்லி லிட்டர். தவறு. விடை காண்க. ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க. இச்சதுரத்தின் பக்க நீளம் 1 சென்டிமீட்டர் எனில் நிழலிடப்பட்டுள்ள பகுதியின் சுற்றளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 8 கட்டங்கள் அந்த நிழலிடப்பட்ட பகுதியில் இருக்குது. அதனால் 8 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு நம்ம எழுதியிருக்கிறோம். அடுத்தது, ஓவியாவின் செவ்வக வடிவ வயலின் அகலம் 15 மீட்டர். அதன் நீளம் அகலத்தை போன்று 3 மடங்கு அளவுடையது எனில் அவ்வயலின் சுற்றளவை காண்க. செவ்வக வடிவ வயலின் அகலம் 15 மீட்டர் அப்படின்ட்டு முதல்ல எழுதிக்கிறோம். அடுத்தது, நீளம் 3 மடங்கு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் 3 பெருக்கல் 15 அப்படின்னு போட்டு ரெண்டுத்தையும் பெருக்கும்போது 45 மீட்டர். இப்போது சுற்றளவுக்கான ஃபார்முலாவில் நம்ம அந்த மேலே உள்ள அந்த எண்களை போடுறோம். 2 பெருக்கல் 15 கூட்டல் 2 பெருக்கல் 45. இதை பெருக்கி கூட்டி பார்க்கும்போது கடைசியில் 120 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது விடையாக கிடைக்குது. அடுத்த கணக்கு பாருங்கள். கடைசியில் மகிழனது வயலின் 4 பக்கங்களும் சம அளவுடையது. அவர் தன் வயலை சுற்றி வேலி அமைக்க விரும்பினார். 11 மீட்டர் பக்க அளவுடைய வயலுக்கு வேலியிட 40 மீட்டர் நீளமுள்ள கம்பி வலை மட்டுமே இருந்தது. வயலுக்கு முழுமையாக வேலி அமைக்க அவருக்கு கூடுதலாக தேவைப்படும் கம்பி வலையின் நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. வயலின் சுற்றளவு 4 பெருக்கல் 11 44 மீட்டர். வயலின் சுற்றளவு 44 மீட்டர். அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்து, கம்பியின் நீளம் 40 மீட்டர் தான் இருக்குது. கூடுதலாக தேவைப்படும் கம்பியின் நீளம் இரண்டையும் 44லேருந்து 40 கழிக்கிறோம். மீதி 4 மீட்டர் அவருக்கு கூடுதலாக தேவைப்படுது. பற்று சீட்டை நிறைவு செய்து வினாக்களுக்கு விடையளி. அகமது கடைக்கு சென்று கீழ்காணும் பொருட்களை வாங்கினார் அப்படின்ட்டு இங்கே கீழே பாருங்கள் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அதன் விலை கொடுத்துருக்காங்க. மொத்த விலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே கேள்விகளை பாருங்கள். அகமது வாங்கிய பொருட்களின் மொத்த விலை எவ்வளவு? 800 ரூபாய். இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நீங்கள் குழந்தைகள்கிட்ட அவங்களாகவே கண்டுபிடிக்க சொல்லுங்கள். ஈஸியாக அவங்க மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த குறிப்புகள்லேருந்து சரியான விடையை கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. 2வது கேள்வி பாருங்கள். அகமது கடைக்காரரிடம் 2 500 பணத்தாள்களை கொடுத்தார். அவர் பெற்ற மீதி தொகை எவ்வளவு? 500 கூட்டல் 500 1000 ரூபாய் மொத்தம். 800 அப்படிங்கிறத கழிக்கிறோம். 800 ரூபாயை கழித்தா மீதி 200 அப்படிங்கிறது தான் விடை. மீதி 200 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். அவர் மீதி தொகையை தன் 2 மகன்களுக்கு சமமாக பிரித்து கொடுத்தார் எனில் ஒவ்வொரு மகனுக்கும் பெற்ற தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு மகனுக்கும் 100 ரூபாய் அவர் கொடுத்துருப்பாரு. விடை காண்க. சரியான குறியீடுக அப்படின்ட்டு அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 பின்னங்கள் கொடுத்துருக்காங்க. நடுவில் எந்த குறியீடு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாம் சரியான குறியீடை அந்த கட்டத்துக்குள்ளே வரைஞ்சிருக்கிறோம். இதே போல் குழந்தைகளை எழுதிக்க சொல்லுங்கள். ஏறு வரிசையிலும் இறங்கு வரிசையிலும் எழுதுக. முதல்ல ஏறு வரிசையில் நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். இறங்கு வரிசையில் அடுத்த லைனில் எழுதி காட்டியிருக்கிறோம். அடுத்து கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதை 6 பாகமாக பிரித்திருக்காங்க. 5 பாகத்துக்கு மட்டும் வண்ணமிட்டிருக்காங்க. படம் குறிக்கும் பின்னத்திற்கு ஏதேனும் 3 சமான பின்னங்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல படம் குறிக்கக்கூடிய பின்னத்தை கீழே எடுத்து எழுதிக்கிறோம். 6ல் 5 அப்படின்ட்டு. இதுக்கு சமான பின்னங்கள் 3 நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். 12ல் 10, 18ல் 15, 24ல் 20. படத்தை உற்று நோக்கி விடையளி அப்படின்ட்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. கோதுமை மாவு அப்படின்ட்டு போட்டிருக்கு பாருங்கள். அதில் உற்பத்தி தேதி, காலாவதி தேதி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கீழே பாருங்கள் கேள்வி பாருங்கள். இக்கோதுமை மாவு உற்பத்தி செய்யப்பட்ட மாதத்தின் கடைசி நாளில் உமா இதனை வாங்கினாள் எனில் அவள் வாங்கிய தேதி அப்படின்னு கேட்குறாங்க. 31/5/2026. இதன் காலாவதி தேதி சனிக்கிழமையில் வருகிறது. அதற்கு முந்தைய சனிக்கிழமையில் உமா கோதுமையை பயன்படுத்தி தீர்த்தாள் எனில் அவள் இதை பயன்படுத்தி தீர்த்த தேதி அப்படின்னு கேட்குறாங்க. 2/5/2026. இதன் உற்பத்தி தேதிக்கும் காலாவதி தேதிக்கும் இடைப்பட்ட நாட்கள் எத்தனை? 150 நாட்கள். விடை காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய 3 இலக்க எண்ணை அருகில் உள்ள 100க்கு தோராயப்படுத்தினால் கிடைக்கும் எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. மிகப்பெரிய 3 இலக்க எண் 3 9கள் 999. இதை 100க்கு தோராயப்படுத்தும் போது 1000 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். 2வது கேள்வி. 412 மற்றும் 311 அருகிலுள்ள 10க்கு தோராயப்படுத்தி கூட்டி
அதன் உண்மை மதிப்பிற்கும் தோராய மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மை மதிப்பு 723, தோராய மதிப்பு 720. வித்தியாசம் ரெண்டுத்தையும் கழிக்கும் போது 3 தான் நமக்கு வித்தியாசமாக கிடைக்குது. கடைசி கணக்கு பாருங்கள். ஒரு ஆயத்த ஆடை நிறுவனத்தில் ஏப்ரல் மாதத்தில் 957 சட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு அவற்றுள் 781 சட்டைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. சட்டைகளின் எண்ணிக்கையை அருகிலுள்ள 10க்கு தோராயப்படுத்தி மீதமுள்ள சட்டைகளின் எண்ணிக்கையை உண்மை மதிப்பிலும் தோராய மதிப்பிலும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீதமுள்ள சட்டைகளின் எண்ணிக்கை 957 கழித்தல் 781, உண்மை மதிப்பு 176, தோராய மதிப்பு 1000 கழித்தல் 780, இதில் மீதி கிடைப்பது 220.